இலங்கையின் அரசியல் வரலாற்றில் மாற்றம் என்பது அடிக்கடி உச்சரிக்கப்படும் சொல். ஆனால் பெரும்பாலும் அந்த மாற்றம் வாக்குறுதிகளிலேயே முடிந்தது. இன்று தேசிய மக்கள் சக்தி அரசு ஆட்சியில் அமர்ந்த பின் அந்த மாற்றம் கொள்கைகளாகவும் செயல்பாடுகளாகவும் சமூகத்தின் பல அடுக்குகளில் வெளிப்பட தொடங்கியுள்ளது. இந்த அரசின் மைய அரசியல் எதிர்பார்ப்பு கல்வி மறுசீரமைப்பை சுற்றியே கட்டமைக்கப்பட்டுள்ளது. வறுமை காரணமாக ஒரு குழந்தைக்கும் தொழில்நுட்ப கல்வியோ உயர்கல்வியோ பெறும் உரிமை பறிபோக கூடாது என்ற பிரதமரும் கல்வி அமைச்சருமான அருணி அமரசூரியவின் கூற்று அரசின் கொள்கை திசையை தெளிவாக வரையறுக்கிறது. இது வெறும் கல்வித்துறை சீர்திருத்தமல்ல, சமூக சமத்துவத்தையும் அரசியல் நீதியையும் நோக்கி நகரும் ஒரு திட்டவட்டமான அரசியல் நிலைப்பாடு. ஆனால் இந்த மாற்றப்பாதையை அனைவரும் வரவேற்கவில்லை. குறிப்பாக ஊழல் குற்றச்சாட்டுகளால் பெயர் பெற்ற முந்தைய ஆட்சிகளுடன் நேரடியாக தொடர்புடைய அரசியல் குழுக்களும் அவர்களது ஆதரவாளர்களும் இந்த அரசுக்கு எதிராக தீவிரமாக குரல் எழுப்புகின்றனர். அந்த எதிர்ப்பு அரசியல் விமர்சனமாக அல்ல, தங்களின் பழைய அதிகார கட்டமைப்புகள் சிதைவடைவதற்கான அச்சமாகவே வெளிப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் நிமல் சிறிபால கூறும், பதற வேண்டாம், நாங்கள் ஆட்சியை கவிழ்க்க வரவில்லை, அவர்களே தானாக கவிழ்ந்து விடுவார்கள் என்ற கூற்று எதிர்ப்பின் அரசியல் உளவியலை வெளிப்படுத்துகிறது. அதேபோல் என்னுடைய அம்மா அப்பாவை சிஐடிக்கு அழைத்து விசாரித்து பயமுறுத்தி எங்களை அடக்க முடியாது என தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கூறுவது சட்ட அமலாக்க நடவடிக்கைகளுக்கு எதிரான தனிப்பட்ட அச்சத்தை வெளிப்படுத்தும் வாக்கு மூலமாக பார்க்கப்படுகிறது. ආණ්ඩුව හිතනවා නම් අපිව CID එකට ගෙනල්ලා අපේ අම්මව CID එකට ගෙනල්ලා අපේ තාත්තව ගෙනල්ලා ගල්ලංගුරු මගඩිය යට ගහ ගන්න ඒක වෙන්නේ නැහැ. இதற்கு மேலும் நான் செய்தவற்றை கூறினால் நீதிமன்றங்கள் போதாது என முன்னாள் ஊவா மாகாண முதலமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாமர சம்பத் தசநாயக்க கூறியிருப்பது அரசியல் ஊழல் குறித்த சந்தேகங்களை தானே உறுதிப்படுத்தும் ஒப்புதலாகவே பலராலும் புரிந்து கொள்ளப்படுகிறது. இத்தகைய கருத்துக்கள் இந்த அரசின் நடவடிக்கைகள் தவறானவையா என்ற கேள்வியை எழுப்பவில்லை. மாறாக யார் அஞ்சுகிறார்கள், ஏன் அஞ்சுகிறார்கள் என்ற கேள்வியை மக்கள் முன்வைக்கின்றனர். இதற்கெதிராக சமூகத்தின் முற்போக்கு சிந்தனையாளர்களிடமிருந்து வெளிப்படும் குரல்கள் முற்றிலும் வேறுபட்டவை. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க அனுர திருடர்களை பிடிப்பார் என்று நம்புகிறேன். நான் எதிர்பார்த்த நாடு கட்டமைக்கப்படுகிறது. நான் மீண்டும் அரசியலுக்கு வரப்போவதில்லை என்று கூறுவது அரசின் மீது உருவாகி வரும் நம்பிக்கையின் பிரதிபலிப்பாகவே பார்க்கப்படுகிறது. මම හිතන්නේ මේ කාලේ හරි විදියට හොරු අල්ලගෙන යනවා. දූෂණය බොහොම අවමයි. පිටරට සවාරියක් දිහෙම නායකවරු සහ නායිකාවන් බොහොම සුළු පිරිසක් අරන් යන්නේ. பொருளாதார தரவுகளும் இந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்றன. கடந்த ஒரு ஆண்டில் வெளிநாட்டில் வாழும் இலங்கையர்களிடமிருந்து 8.1 பில்லியன் அமெரிக்க டாலர் நாட்டுக்குள் வந்துள்ளதாக இலங்கையின் மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்திருப்பது வரலாற்றின் இதுவரை இல்லாத அளவிலான பொருளாதார நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. மேலும் டிட்வா புயலுக்கு பின்னர் அரசின் நிவாரண மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் குறித்து சமூக அறிவியலாளர் சங்கம் நாடு முழுவதும் 25 மாவட்டங்களிலும் நடத்திய ஆய்வில் 70% மேற்பட்ட மக்கள் திருப்தி தெரிவித்துள்ளனர். மீட்பு நடவடிக்கைகள், அவசர சேவைகள், நிவாரணப் பொருட்கள் விநியோகம் மற்றும் அடிப்படை சேவைகள் மீட்பு ஆகிய அனைத்திலும் இந்த அரசின் செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரசு பூரணமானது அல்ல, விமர்சனங்களுக்கும் குறைபாடுகளுக்கும் இடம் உள்ளது. ஆனால் முந்தைய அரசுகளுடன் ஒப்பிடும் போது கொள்கை தெளிவு, நிர்வாக செயற்பாடு மற்றும் பொதுமக்கள் நம்பிக்கை ஆகிய தளங்களில் தெளிவான முன்னேற்றம் காணப்படுகிறது. இன்று இந்த அரசுக்கு எதிராக கடுமையாக குரல் எழுப்புவோர் பெரும்பாலும் மாற்றத்தை இழக்கிறவர்களே. வரலாற்றில் மாற்றம் நிகழும் போது அதனை எதிர்ப்பவர்கள் எப்போதும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த எதிர்ப்பின் சத்தத்தை தாண்டி இலங்கையின் எதிர்காலம் இன்று மெதுவாகவும் உறுதியாகவும் மக்களின் கைகளுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது என்பதே இலங்கையர்களாக எமக்கு மன நிறைவான செய்தி.